இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள குருநாகல் விகாரைக்குள் அமைந்திருந்த மஹிந்தவின் ரகசிய அறை. மஹிந்தவை சந்திக்க பெண்ணொருவர் வந்து செல்வதாக தேரர் தெரிவித்த கருத்தால் பெரும் பரபரப்பு. இனி ஒருபோதும் தீவிர அரசியலில் நான் ஈடுபடப் போவதில்லை திடீரென அறிவித்த ரணில் விக்ரமசிங்க. சாமரசம்பத் தசாநாயக்கவுக்கு மரண தண்டனை கொடுத்து தூக்கிலிட வேண்டும் எனவே அரசாங்கம் நினைக்கின்றது. கடுமையாக அரசாங்கத்தை விமர்சித்த சாமரசம்பத் தசாநாயக்க. பேருந்து ஓட்டுநர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. அரசாங்கத்தால் புதிதாக உருவாக்கப்பட்டது நடமாடும் ஆய்வு சேவை. போதைப் பொருள் பயன்படுத்தினால் உடனடியாக கைது. கோட்டாபய ராஜபக்ச தனது ராணுவ குழுவை கொண்டு தன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் தன்னை கொலை செய்ய முயற்சித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் அதிர்ச்சி கருத்து. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்ய வேண்டாம். அப்படி செய்யும் பட்சத்தில் பலர் தற்கொலை செய்து கொள்ள நேரிடும். அனுரவுக்கு பறந்த கடிதம். மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் ஊடக அமைச்சின் செயலாளராகவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் தலைவருமாக இருந்த அனுச பெல்பிட்டிய அதிரடி கைது. விசாரணைகள் ஆரம்பம். தீவிரமான அரசியலில் இனிமேல் தான் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கண்டிக்கு நேற்று விஜயம் செய்து மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை வணங்கி அவர்களின் ஆசிகளை அவர் பெற்றார். இந்த விஜயத்தின் போது அவர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்போட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார். பின்னர் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்தார். இந்த கூட்டத்தின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் விக்ரமசிங்க கலந்துரையாடினார் என தெரிவிக்கப்படுகின்றது. கலந்துரையாடல்களுக்கு பிறகு அரசியல் விடயங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்க முயன்ற போது அவர்களின் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலளித்து தான் இனி தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்று கூறினார் ரணில் விக்ரமசிங்க. குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரையொன்றுக்குள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய அதிசொகுசு அறையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அறை தொடர்பில் விகாரியை சேர்ந்த பௌத்த தீரர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களே தற்போது பேசு பொருளாகியுள்ளன. மேலும் இது தொடர்பான காணொலிகள் இணையதளங்களில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றும் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ஷ இரவு தங்கியதில்லை என்றும் ஆனால் அவசரமாக வருகை தந்து பல மணி நேரம் என்றும் அங்குள்ள தேரர் ஒருவரால் கூறப்படுகின்றது. அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவிப்பார். பின்னர் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். அவர் வருகை தந்த பின்னர் விருந்து பிரசாரம் எல்லாம் நடைபெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் எமது அறையில் இருந்து வெளியில் வருவதில்லை என்றும் குறித்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த காணொலியில் அறையில் அதிசொகுசான கட்டிலும் மெத்தை போடப்பட்டுள்ளமையும் குளிரூட்டியும் பொருத்தப்பட்டுள்ளமையும் அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகுசான விலையுயர்ந்த பொருட்களில் அமைக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. அந்த அறையில் இருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்கு வருவதற்கான நுழைவாயில் காணப்படுவதாக குறித்த தேரரால் கூறப்படுகின்றது. இரும்பு கதவை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் யாரும் இருப்பது வெயில் தெரியாது என அந்த தேரர் விளக்கியுள்ளார். மஹிந்த இங்கு வந்துதான் தனது ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாக குறித்த தேரர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹஷினி என்ற ஒரு பெண் வந்து தங்குவதாகவும் குறித்த காணொலியில் தேரர் பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு கூடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாது என குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்லும் ஒருவரும் தனக்கும் தெரியாது என கூறியுள்ளார். இந்நிலையில் அங்கு இருக்கும் சிரேஷ்ட பிக்கு ஒருவர் இதை மறைப்பதற்கான கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களுக்கு இதை மறைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனையை கொண்டு வந்து சாமரசம்பத்தை தூக்கிலிடுவோம் என்று அரசாங்கம் கூறினால் அதுவே செய்தியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தெரிவித்துள்ளார். சாமரசம்பத்துக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன. ஆனால் இது செய்தியல்ல என்றும் அவர் விளக்கியுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவித்த அவர், என்னை கொன்றாலும் சுட்டு போட்டாலும் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை கடுமையாக விமர்சிப்பேன். எவருக்கும் அடிபணிய போவதில்லை. மக்களின் பிரச்சினைகளை எந்தவித பயமுமின்றி நாங்கள் வெளியிடுவோம். இப்போது கல்வித்துறையில் பல்வேறு பிரச்சினைகள் நிலவுகின்றன. பிரதமருக்கு கல்வி அமைச்சை சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியாவிடின் அவருக்கு பிரிதொரு அமைச்சர்
அமைச்சு பதவியை வழங்குங்கள். தேசிய பட்டியல் இருக்கின்றது. சிறந்த கல்விமான்களை அதில் இணைக்கலாம். கல்வியை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் கல்வி அமைச்சரை மாற்றுங்கள் என கூறியுள்ளார். புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடமாடும் ஆய்வக சேவையின் மூலம் பரிசோதிக்கப்பட்ட 56 பயணிகள் பேருந்து சாரதிகளில் 10 பேர் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தமை கண்டறியப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். போதைப் பொருளை பயன்படுத்தி வாகனங்களை செலுத்தும் பயணிகள், பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை அடையாளம் காணும் நோக்கில் கடந்த 22ஆம் தேதி நடமாடும் ஆய்வக சேவை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி இதன் முதல் சுற்று ஆய்வுகள் கொழும்பு பெஸ்டியன் மாவட்ட தனியார் பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டன. அங்கு சாரதிகள் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆரம்ப சிறுநீர் மாதிரி சோதனைகள் ஐஸ், ஹெரோயின் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாட்டை உறுதிப்படுத்தியதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இவ்வாறு சோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பேருந்து சாரதிகள் சட்ட நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பரிசோதனை மேற்கொள்ளப்படும் வீதிகளை தவிர்ப்பதற்காக பல்வேறு தகவல் தொடர்பு முறைகளை பயன்படுத்தி சில சாரதிகள் ஆய்வு பரிசோதனைகளை தவிர்க்க முயற்சித்ததையும் அதிகாரிகள் அவதானித்துள்ளனர். பேருந்து உரிமையாளர்களும் பொதுமக்களும் இந்த திட்டத்தின் வெற்றியை உறுதி செய்ய அதிக அவதானம் செலுத்தி ஆதரவளிக்க வேண்டும் என பிரதி அமைச்சர் அழைப்பு விடுத்தார். முதலில் மேல் மாகாணத்தில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் முன்னறிவிப்பின்றி நாடு முழுவதும் நடமாடும் ஆய்வக பரிசோதனைகள் விரிவுபடுத்தப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்தார். ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு தனது இராணுவ குழுவை வைத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று கருத்து தெரிவித்த சீனா ஸ்ரீதரன் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த பிரேரணைக்கு பதில் வழங்கும் போதே இதனை கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் நான் நூலிலையில் உயிர் தப்பியிருந்தேன். அதேபோல 2013ஆம் ஆண்டு எனது காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் MP சந்திரகுமார் உள்ளிட்டோர் அப்போது தவிசாளராக இருந்த வேலமாதிலனை கைது செய்து 13 மாதங்கள் சிறையில் அடைத்திருந்தனர். யார் இதை பற்றி கதைத்தார்கள்? அதே ஆண்டு மே மாதம் அளவில் கிட்டத்தட்ட 500 பேர் வருகை தந்து எமது அலுவலகத்தை தாக்கினார்கள். அப்போது ஏன் தயாஸ்ரீ, சாமர சம்பத், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் கதைக்கவில்லை? ஏன் இவர்கள் தற்போது ஸ்ரீதரனை இலக்கு வைத்துள்ளனர்? ஏதோ ஒரு வகையில் தன்னை அரசியலில் இருந்து அனுப்புவதே இவர்களின் இலக்காக உள்ளது என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கீழ் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் நிறைவடையும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்த கோரி இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு மூலம் இவ்வாறு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது நிதி மோசடி குற்றங்களை சுமத்தியிருந்தாலும் அப்போது அவரை சூழ்ந்திருந்த அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் தற்போதைய அமைதியான கொள்கையை பின்பற்றுவதாக இந்த பிரதிநிதிகள் விமர்சன ரீதியாக சுட்டிக்காட்டினர். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசேல சம்பத், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வரம்பெற்ற செல்வம் குறித்த தகவல்களை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்த முடியும். அந்த தரவுகளின் அடிப்படையில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நான் கூறியிருந்தேன். சேவையில் இணையும் போது எந்த ஒரு சொத்துக்களும் இல்லாத சில அதிகாரிகள் பின்னர் மிகவும் செல்வந்தர்களாக மாறிவிட்டதாக கடுமையான சந்தேகம் உண்டு. பொதுமக்கள் மத்தியில் இந்த சந்தேகத்தை போக்க சுயாதீன விசாரணையை நடத்துவது அவசியம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஜனாதிபதி ஆனந்தகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் புரவலராக செயல்பட்டு சங்கத்தின் சார்பாக கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பினார். சுதந்திரத்தின் போது அரசியல் என்பது படித்த பணக்கார நில உரிமையாளர் உயரடுக்கிற்கு மட்டுமே என்று அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். ஆனால் 1956க்கு பிறகு சாதாரண குடிமக்கள் அரசியலில் நுழையும் வாய்ப்பை பெற்றனர். இதன் விளைவாக ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வது மீண்டும் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், முறையற்ற வழிகளில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் வசதியான அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே அரசியலை மட்டுப்படுத்தும் என்றும் இதனால் நேர்மையான சமூக சேவையாளர்கள் அரசியல் துறையில் நுழைவதை தடுக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஜெயசூர்யா தான் உட்பட ஒரு சிறிய எண்ணிக்கையிலானோர் தங்கள் ஓய்வூதியத்தை சமூக மற்றும் தொண்டு நோக்கங்களுக்காக பயன்படுத்தியுள்ள நிலையில்
பெரும்பாலான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக இந்த ஓய்வூதியங்களை சார்ந்துள்ளனர் என்பதையும் எடுத்துரைத்தார். எனவே புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தும் அரசின் திட்டங்களை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் ஜனாதிபதியை வலியுறுத்தினார்.